So hello guys, okay, good evening, welcome to Infos Mind, right? Okay, so எல்லாரும் செட்டில் டவுன் ஆயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். anyone இல்லைன்னா ஜஸ்ட் சொல்லியிருக்கேன், ஓகேவா? நான் பேசலாம்ல, எதுவும் இஷ்யூ இருக்கா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட், சூப்பர். சரி, ரைட், ஓகேடா. சரி, ஒன்றும் இல்லை. டுடே செஷன் ஒரு கூலாக தான் போகும், ரொம்ப எதுவும் பெரியான டாபிக் இல்லை. பிகாஸ் நேற்று நம்ம ஒரு ரீகால் பார்த்தாச்சு எல்லாத்தையும். அது ஒரு சின்ன லைனப்பாக இருந்திருக்கலாம், மேபி உங்களுக்கு யூஸாகவும் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் நாட் அ பிபிடி, பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஜாலியாகவும் இருக்கும், லைக் சிம்பிளாக தான் போகும், ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டாக தெரியாது. பட் இதுதான் ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் இருக்கிறதுலே மீன்ஸ் இந்த ஃபுல் ஸ்டாக்லேயே புரட்டி போடுற ஒரு விஷயம். சரியா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் இது நான் சொல்ல போகிறது. இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேக் அண்டோ சரி, இந்த ஜாவா ஸ்கிரிப்டோ சரி, எதுனாலும் இன்டெப்த்தாக போக முடியும். ஓகேவா? அப்படி என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சிஎஸ்எஸ்ஸை நம்ம எவ்வளோ நாள் கம்ப்ளீட்டாக முடிச்சு ஜாவா ஸ்கிரிப்டையும் ஓரளவுக்கு பேசிக்ஸான ஒரு கான்செப்ட்ஸை எப்படி மூவ் ஆன் பண்ண முடியுங்கிற அந்த டூலை வச்சுங்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜே கோரின்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது ஏன்னா பேக் எண்டுக்கும் சரி, இந்த ஒரு டூலா நான் அடிக்கடி சொல்றேன், அந்த மாதிரி டூல்ஸ் யூசேஜ்க்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ரைட்டா? அது ஒரு 2 days ஆர் 3 daysல முடிஞ்சிடும். அதுக்கு பிபிடி ஸ்லைட்ஸ் வச்சு தான் வரும். சேம் சாம்பிள் கோடு எல்லாம் பண்ணி பார்த்தா பண்ணணும். அப்போ நீங்க அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா சிஎஸ்எஸோட கம்ப்ளீட் வெர்ஷன். சிஎஸ்எஸோட ஸ்டோரியை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவலா எழுதுற மாதிரியே தான் இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு எப்படி கார் எடுப்போமோ அதே மாதிரி மேனுவலாகவே தான் இருக்கும். அந்த மேனுவலை அது கடல் மாதிரி இருக்கும். நம்ம அதை படிக்கணும்னு நினைச்சா படிச்சுக்கிட்டே போகலாம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, W3 Schools, Greek for Geek, இதெல்லாம் எல்லாமே போட்டிருப்பான். அதுல டாஸ்க் மாதிரியும் வச்சிருப்பான். நீ அதை மட்டும் நீ படிச்சாலே நீ சிஎஸ்எஸ்ல ஸ்ட்ராங் ஆயிடுவேன், ஆனா உன் லைஃபை தொலைச்சிருவேன். விச் மீன்ஸ் நீ அதுக்கு படிக்க அவ்வளோ டைம் எடுத்துப்பேங்கிறத சொல்ல வரேன். இப்போ நீ சிஎஸ்எஸ் ஃபுல்லாக தான் நான் முடிச்சு எந்திரிச்சு வெளியே வருவேன் அப்படின்னு பார்த்தா நீ வந்து காலேஜை முடிச்சு ஒரு வேலையில பிளேஸ் ஆக வேண்டிய இடத்துல நீ வந்து அப்போ நீ படிச்சுட்டு தான் இருப்ப. இங்க எல்லாரும் வேலைக்கு போயிருப்பான். அதுதான். ஸோ அப்புறம் ஏன் அது நிறைய இருக்கு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துடக்கூடாது. கோடு இப்படிதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு நீ டிராவல் பண்ணணும். லைக் நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு காலேஜை நோக்கி நீ போறேன்னா போற வழியே தான் நீ நிறைய விஷயம் கத்துக்குவ. அந்த மாதிரி ஒரு புது இடத்துக்கு போற அப்படின்னா போற வழியிலே கத்துக்கிறது தான். ஸோ அதே மாதிரி கோட சிஎஸ்எஸ் பொறுத்த மட்டும் ஒரு 50 கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அதுல நீ ஒரு 10-15 கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு குட் தான். மிச்சம் இருக்கிற 35-45 கான்செப்ட்ஸை வந்து நீ எப்படி பிக்கப் பண்ணணும் அப்படின்னா உள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நீ ரன் அப் ஆகும்போது தெரிஞ்சுக்கணும். இது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். அப்படிப்பட்ட இருந்த சூழ்நிலையில ஒரு மேனுவலா எழுத காரே மேனுவலா இருந்ததுல இப்போ ஆட்டோமேட்டிக் கியர் வச்சு வந்துச்சு. அதே மாதிரி சிஎஸ்எஸ்க்கும் கண்டிப்பா மேனுவல் இருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் போர்ஷனுக்கு வந்தாங்க. ஏன் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தா சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஒரு மீடியா கோரின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா மீடியா கோரி? ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். இந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஏன்? ஓகே, சூப்பர், ஞாபகம் இருக்கு. அஜித் சூப்பர் ஞாபகம், சூப்பர் சூப்பர். ரைட். அந்த மீடியா கோரி எதுக்கு அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து நம்ம சும்மா எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஸ்க்ரீனோட சைஸ் வச்சு சொன்னேன், பிக்சல். என் லேப்போட என்னோட லேப் சின்னதாக இருக்கும். ஒரு சில பேர் மானிட்டர் வச்சுருப்பீங்க, ஒரு சில பேர் ஃபோனில் ஓப்பன். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஷேப் ஆஃப் த டிஸ்பிளே சைஸ் கரெக்டுங்க. அந்த சைஸை அலோகேட் பண்ணி வரதுக்கும் நம்ம பண்ணுற டெமோ எல்லாமே ஒரே ஒரு ஸ்க்ரீனில் தான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் லேப்பில் ஒரு வெப்சைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என் லேப்பில் தான் பார்ப்பேன். அதை தாண்டி இன்னொரு லேப்பில் நான் பார்க்கணும்னா அந்த லிங்கை ஷேர் பண்ணி பார்க்கணும் தான். பட் என் லேப்புக்கு பார்க்க அழகா இருக்கும், இன்னொரு லேப்புக்கு போகும்போது இந்த பிக்சல்ஸ்லாம் ஒரு மாதிரி லைஸா அடி வாங்கிட்டு இருக்கும். அது பிரச்சனை. கரெக்டா? அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் மீடியா கோரியே வந்துச்சு. பிகாஸ் என் லேப்ல பண்ணாலும் சரி, அடுத்தவங்க லேப்புக்கோ இல்லை வேற யாரோ மானிட்டர் பெரிய பிக் ஸ்க்ரீன் லோ ஸ்க்ரீன் எந்த மிட்ரேஞ்சான ஸ்க்ரீன் சைஸ்க்கு போனாலும் அது பார்க்க அழகா இருக்கணும். அதுக்கு பேர் என்ன நான் சொல்லியிருந்தேன், ரெஸ்பான்சிவ். ஸோ ரெஸ்பான்சிவா இருந்தாகணும் அந்த வெப்சைட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். எஸ். இதை வச்சு தான் எல்லா பேஸான கண்டென்ட்ஸ் நடந்துச்சு. சரி, இப்போ நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் எனக்கு பார்த்தா
ஓவரால் ஸ்க்ரீன் ஷேப்பு இங்கே வந்திருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் ரைட்ல வந்துட்டு எனக்கு இந்த காலம் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு செக்மெண்டா பிரிச்சிருக்கு. இது ஒரு காலம். இப்போ அஜிதா ஜெயதர்ஷினிங்கிறது ஒரு காலம், அசீனா ஒரு காலம், அனஃபா. எனக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸா பிரிஞ்சு வந்திருக்கு. கரெக்ட் தானே? இதை விட்டுட்டு இப்போ இதே டிஸ்பிளேயே உன் லேப்ல ஓப்பன் பண்ணா கரெக்டா இதே ஷேப்ல தான் வரும். ஆனா என்ன சைஸ் சின்னதா இருக்கும். உன்னோட சைஸ் ஒரு சின்னதா இருந்துச்சுன்னா அந்த லேப்போட ஸ்கிரீன் சைஸ். இந்த கான்செப்ட் படி வர்றதுக்கு தான் ரெஸ்பான்சிவ் ட்ரை பண்ணி இந்த மீடியா கோடியை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் மீடியா கோடியிலுமே ஒரு கான்செப்ட் பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா கரெக்டாக அவனால சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிக்சர் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு இது நீட்டாக இருக்கு. பிகாஸ் இட்ஸ் குரோம் ப்ரௌசர் அண்ட் தென் அவங்க பண்ண கோடிங் அப்படி. ஓகேவா? இதை தாண்டி நான் ஜூம் அவுட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி மாறுது. கரெக்டா? இந்த மாறுறது மாற்றங்களை வந்து மேனுவலா அவங்களால எழுதிக்கிட்டே வர முடியாத ஒரு பட்சத்துல இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வளரும்போது பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. நீங்க நினைச்சபடி பார்த்தா இன்னைக்கு நம்ம பூட் ஸ்ட்ராப் தான் பார்க்க போறோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. பூட் ஸ்ட்ராப்புங்கிறது ஒரு டிவி மாதிரி. ஓகேவா? உன்கிட்ட வந்து கொடுத்துருவேன். உன் வீட்டில் வந்து நான் செட் பண்ணியும் வச்சிருவேன். இதுதான்ப்பா டிவி, இதுதான்ப்பா ரிமோட்டு. நீ தான் சேனலை மாற்றி கேபிள் கனெக்ஷன் கொடுத்து யூடியூபோ என்னமோ ஓ இஷ்டத்துக்கு என்ன தேவையோ அந்த டிவியை நீ ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க. அதே மாதிரி தான் பூட் ஸ்ட்ராப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அவைலபிளாக ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் விசிபிளாக ஒர்க் ஃபீல்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் சோர்ஸில் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஏன் இந்த பூட் ஸ்ட்ராப்பிங் வந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த மீடியா கோரியால வந்துச்சு. ஸோ அப்போ பூட் ஸ்ட்ராப் என்னதான் பண்ணுங்கிறீங்க? ஏன் அதை எல்லாரும் ஓவரா பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி அதை சொல்லிட்டே இருக்கீங்க? அது ஏன் அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக ஸ்டைல் எப்படி எழுதுவோம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பூட் ஸ்ட்ராப் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு H2 டேக் இருக்கு. அந்த டேக்குக்கு நீ கலர் வைக்கிற அப்படின்னா சம்டைம்ஸ் டேரக்டா ஒரு H2 இந்த கோட்ல இருந்துச்சுன்னா நீ டேரக்டாவே போய் ஸ்டைல்ல போயிட்டு H2 கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இல்லை ஏதாவது எக்ஸாம் இப்போ இந்த பாக்ஸ் டைப் இருக்குன்னு வையேன். இதுக்கு வந்து ஒரு H2 மட்டும் இருக்கு அப்படின்னா நீ H2 ஓப்பன் பண்ணி இங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவ. ஸ்டைல எழுதிடுவேன். கரெக்டா? அப்போ நீ கால் பண்ற ஒரு கிளாஸ் நேம் எழுதினாலும் கால் பண்ற, இல்ல ஒரு டேக் நேம் எழுதினாலும் கால் பண்ற. சரியா? இப்போ இந்த டிவ் இருக்கு. நீ டிவ்வை கால் பண்ணாம அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அந்த கிளாஸை கூப்பிடுற. அதுல கூப்பிட்டு அதுல கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதி வச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு உங்க மைண்ட் செட் அப்படி வச்சுக்கோங்க. உன்கிட்ட வந்துட்டு நான் வந்து போய் ஒரு ப்ராஜெக்ட் கேட்கேன். உங்கள்கிட்ட வந்துட்டு நான் லைக் ஒரு இன்ஸ்டாகிராம் வெப்பில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன். சரியா? நீங்கள் வெப்பில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டிசைனை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. கரெக்டாக இப்படி டிசைன் வேணும், லாகின் பேஜ் இப்படி வரும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லோகோஸ் பிளாபா சேட் இப்படி வரணும், ரீல்ஸ் இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும், எல்லாமே வச்சுருக்கீங்க. சரியா? ஸோ அதோட செக்மெண்ட்டை லைக் இப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள நீங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். மேனுவலா எழுத முடியும், பட் நான் வந்து 5 நாள்ல கேட்பேன். நீங்க வந்து மேனுவலா எழுதுனீங்கன்னா 1 வருஷம் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேவா? பட் நான் 5 நாள்ல அந்த ப்ராஜெக்ட் கேட்டிருக்கேன். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய சீனியரான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. லைக் ஏதோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் ஆல்ரெடி இப்படி எழுதி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் டைப்னு ஒரு ஸ்டைல் இங்க வந்து ஒரு கிளாஸ் நேம்ல போட்டு வச்சிருக்கேன். எங்கேயோ இருக்கு. சரியா? இது உங்க கண்ணுக்கு தெரியாது. பட் நான் இந்த டிவ்ல வந்துட்டு சிம்பிளா கிளாஸ் நேம் இந்த பாக்ஸ் டைப்னு கால் பண்ணிட்டா போதும். இங்க நான் எழுதியிருக்கிற ஸ்டைல் எனக்கு கண்ணுக்கு தெரியாது, பட் இந்த ஸ்டைல் மட்டும் இதுக்கு அப்ளை ஆயிடும். அப்படி ஒரு விஷயம் இருந்தா உங்களுக்கு எவ்வளவு ஈஸி எவ்வளவு இருக்கும் சிஎஸ்எஸ். எவனோ ஒரு ஸ்டைல் எழுதி வச்சிருப்பான். அந்த ஸ்டைலோட நேம் மொத்தமா கிளாஸ் நேம் என்னங்கிறத மட்டும் நீ கால் பண்ணிட்டா போதும், ஈஸியா நீங்க எழுதிட முடியும். அந்த கான்செப்ட் தான் பூட் ஸ்ட்ராப் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இவங்க தான் அது பூட் ஸ்ட்ராப். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நீங்க யாருக்கா தெரியுமா பூட் ஸ்ட்ராப் பத்தி? இப்படிதான் நான் பார்த்துருக்கேன் கிளாஸ்ல எங்கேயாவது. சச்சுகுமரனுக்கு தெரியாதா? அஜிதாக்கும் தெரியாது, ஜீவா இன்ஃபேன்ஸுக்கு தெரியாதா? சரி ரைட். அசினா அனப்பாக்கு தெரிஞ்சிருக்கோம். சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நினைங்க அவங்க 2 பேரும். மேபி சான்சஸ் இருக்கு. ஏன் அவங்களுக்கும் தெரியலையா? சரி ரைட், ஓகே, ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஒரு ஸ்டைலு இப்போ நீங்க எப்படி போய் ஷர்ட்டை ரெடிமேடா வாங்கி நீங்க வந்து போட்டுக்கிறீங்க. பட் ரெடிமேடா நீங்க வாங்கினாலும் உங்க சைஸை பார்த்தா வாங்குவீங்க.
கரெக்டு தானே? எஸ் சைஸா, எம்மா, எக்ஸ்எல்லா, அந்த மாதிரி சைஸை பார்ப்பீங்க. கரெக்டா? இதே இது ஒரு துணி டோட்டலாக எடுத்துட்டு போய் தச்சு வாங்குறதும் அதுலேயே உங்கள் சைஸை நீங்கள் சொல்லி தான் ஆவீங்க. கரெக்டா? பட் தச்சு வாங்குறது பெஸ்ட்டா, ரெடிமேடாக வாங்குறது பெஸ்ட்டான்னு கேட்டால் நம்ம வந்து எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம்? ஒரு மறுநாள் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ எதை போய் சூஸ் பண்ணுவ? தச்சு வாங்குறதா, லைக் இல்லை இங்கே போய் வாங்குறதா, ரெடிமேட் வாங்குறதான்னு பார்க்கும்போது நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? ரெடிமேடை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏதோ ஒரு கலர் ரெடிமேடாக இருந்தால் போதும், சைஸுக்கு இருந்தால் போதும், டக்குன்னு வாங்கி நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸுக்கு வந்துடுவேன். ஆனால் எனக்கு தச்சாதான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு நாள் தச்சு கொடுக்க முடியுமா? மேபி உங்கள் வீட்டில் ட்ரெய்லராக யாரும் ரிலேஷன்ஸ்குள்ளே யாரும் இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் நம்மளுக்கு ஒரு சில பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ வெளியே போய் கேட்டால் ஒன் டேலாம் எவனும் தச்சு தர மாட்டான், மினிமம் 1 வீக்காக ஆக்கும். ஸோ இப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இங்கே எடுக்குது. கரெக்டாக அதே கான்செப்ட் தான் நான் சொன்னேன். இன்ஸ்டாகிராமுக்கும் 5 நாள் நீங்கள் எனக்கு அந்த ஆப்பை பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் டைம் டிஃப்ரென்ஸ். மேனுவலாக பண்ணால் என்ன அர்த்தம்? 1 இயர் எடுக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ரெடிமேடாக ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் இருக்கு சரியா? உனக்கு வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு ஃப்ரேம் வேணும்னு நான் கேட்குறேன். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு எனக்கு பார்க்கறதுக்கு அது பாக்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கேன். நீ அப்போ என்ன செய்வேன்? டக்குன்னு பாக்ஸுக்கு வித் ஹைட்டை போட்டு ஒரு ஹைட் எழுதி அதுக்கு கலரை வச்சு அதுக்கு பார்டர் என்ன வைக்கலாம், எப்படி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு 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 நீ பண்ணணும். பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு டைம். ஆனால் ஈஸியாக அது ரெடிமேடாக பாக்ஸு நீ கூப்பிட்டா போதும், நீ நினச்ச ஸ்டைல் அப்படியே இங்கே வந்துடும். அப்படி இருந்தால் உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அந்த ரெடிமேடாக இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? ஸோ நான் ஏன் இவ்வளோ கதை சொல்கிறேன்னா உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு த்ரோ பேக்காக உங்களால் ஒரு ஸ்பீடபுளாக ஒர்க் பண்ண முடியும். நான் சும்மா பூட்ஸ்ட்ராப்னா இதான்ப்பா இதில் போய் கோட் எடுத்துக்கோ அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன்னு வை. என்னமோ சொல்லிட்டாங்க சரி நம்மளும் பண்ணுவோம், நீங்கள் ஒரு ஆர்வத்தில் பண்ணால் கூட நீங்கள் ஒரு ஸ்ட்ரக் ஆகி தான் போவீங்க. சரியா? ஸோ பூட்ஸ்ட்ராப் ஒரு ரெடிமேட் பிளாட்ஃபார்ம். எதுக்குன்னா சிஎஸ்எஸ்க்கு. சரியா? ப்ளஸ் லைப்ரரி, ஜேஎஸ் லைப்ரரிக்கும். ஸோ ஜேஎஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது எங்கே நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா, சாரி வாய்ஸ் ஆடியபிள் தானே? இதுவுமே சுற்றுது, நெட்டு உங்களுக்கு கிடைக்குதா? ஓகே ஓகே ஓகே, எல்லாம் தம்ஸ் அப் சொல்லுங்க. சரி இதுதான் லேட் ஆகுது வர்றதுக்கு. ஓகே சரியா? ஸோ இங்கேனே ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காங்க பில்ட் ஃபாஸ்ட். நான் சொன்னேன்னா டைம் கீப் அப், ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் வித் பூட்ஸ்ட்ராப். ஸோ எனக்கு ரெஸ்பான்சிவாக வேணும். நான் இதை ஷ்ரிங்க் பண்ணாலும் இப்போ நீட்டாக அழகாக இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி இதை ஃபோனில் பார்க்குற வியூக்கு கொண்டு வரேன்னு வையேன். ஐஃபோன் 12 ப்ரோ ஃபோனில் நான் பார்த்தாலும் இது எப்படி நீட்டாக தானே இருக்குது. எங்கேயும் பிக்சல் அடி வாங்குதா, எங்கேயும் தெரியாமல் போதா, அப்படிலாம் இல்லை. ஸோ ஈக்குவலைஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ரெஸ்பான்சிவாக இருக்க காரணத்தினால் இது வந்து ஒரு போனஸ் பாயிண்ட். லைக் இது ஒரு ரெடிமேட் டைப். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்கான்? பில்ட் ஃபாஸ்ட், ரெஸ்பான்சிவ் சைட் வித் பூட்ஸ்ட்ராப் அண்ட் பவர்ஃபுல், எக்ஸ்டென்சிபிள் அண்ட் ஃபீச்சர் பேக்டு ஃப்ரண்ட் அண்ட் டூல் கிட். புரியுதா? ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு பெரிய டூல் கிட் அது யூஸ் ஆகும். கரெக்ட் தானே? ஒரு ரெடிமேட் ஒரு பாக்ஸ் உனக்கு வேணும், பாக்ஸ் டைப்ல ஒரு டிசைன். நீ போயிட்டு இதுல இருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டா நான் இப்போ வருவேன், அந்த ஃப்ளோல வருவேன். பட் நான் இப்போ சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜஸ்ட் பாக்ஸ்னு ஒரு கிளாஸ் நேம் நீ கால் பண்ண போதும், டக்குன்னு உனக்கு அந்த பாக்ஸ் ரெடிமேடா வந்து நின்றும். அதுக்குள்ள நீ என்ன கண்டென்ட் வேணுமோ நீ ஈஸியா போட்டுக்கலாம். அது ஈஸியா தானே இருக்கும். ஸோ அதனால அது ஒரு மிகப்பெரிய ஃப்ரண்ட் எண்டான ஒரு டூல் கிட்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பில்ட் அண்ட் கஸ்டமைஸ் வித் சாஸ். ஸோ சாஸ்னா இது சிஎஸ்எஸ் மாதிரி இன்னொரு டைப் ஆஃப், நான் சொல்லி இந்த சிஎஸ்எஸ் மட்டும் ஸ்டைல் கிடையாது, கோடிங் பட் நிறைய உண்டு, அதுல சாஸ் வருமா. அண்ட் யூட்டிலைஸ் ப்ரீபில்ட் கிரிட் சிஸ்டம் அண்ட் காம்பனன்ட்ஸ் அண்ட் பிரிங் ப்ராஜெக்ட்ஸ் டு டைம் வித் பவர்ஃபுல் ஜாவா ஸ்கிரிப்ட் பிளக்கின்ஸ். ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பிளக்கின்ஸுங்கிறத நல்ல மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரணும். என்ன அப்படின்னா பிளக்கின்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த மாட்டேங்கும் மைண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் என்ன வரும் அப்படின்னா ஒரு பிளக் எடுத்து நம்ம பிளக் பாயிண்ட்ல சொருகிறது தான் ஞாபகம் வரும். என்ன பொறுத்தவரை பிளக்கின்னு வந்தாலே பிளக் எடுத்து இன் பண்ணு ஆர்எல்ஸ் அவுட் பண்ணு, விச் இஸ் பிளக்கை சொருகு ஆர்எல்ஸ் பிளக்கை விட்டு எடுத்துரு அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை ஒரு இடத்துல லைக் நீ இன்சர்ட் பண்ற, விச் மீன்ஸ் ஒரு பிளக்கை எப்படி பிளக் பாயிண்ட்ல நீ சொருகி வைப்ப, அந்த மாதிரி ஒரு தேவையான சிஎஸ்எஸ்க்கு நீ சொருகி அந்த இன்சர்ட் பண்ணி கொடுப்ப. எப்படி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு டிராப் டவுன் வச்சிருக்கீங்கன்னு வைங்க. டிராப் டவுன் சரி, இப்போ நம்ம அந்த டிராப் டவுனை பார்க்கலாம். இல்லையே, இதுலயே ஒரு டிராப் டவுன் இருக்கு.
சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், இதை கிளிக் பண்ணா இது கீழே கண்டென்ட் வருது. சரியா? இது திரும்ப கிளிக் பண்ணா கண்டென்ட் மேலே போயிடுது. இதுக்கு பேர் தான் டிராப் டவுன். நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். எல்லா லைன்ல இருக்கீங்க, நம்ம சரி படிச்சிருப்போம். ஓகே, இதை டிராப் டவுன் நடக்கு, வேலை நடக்கு. எப்படி நடக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஃபாண்ட் ஸ்டைலு, விச் மீன்ஸ் இந்த ஃபாண்ட்டை நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் டைப் பண்ணது HTML பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோ. இது ஒரு டிசைன்ல நீட்டா குட்டியா, இது ஒரு ஹெட்டிங் மாதிரி பெருசா, இது குட்டியா இருக்கு. அண்ட் தென் மேல ஒரு கோடு வருது, இதுக்கு நடுவில் இந்த கோடு எல்லாம் பண்ணது யாரு? சிஎஸ்எஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் இந்த சர்க்கிள்குள்ள ஒரு டவுன் ஆரோ வச்சதும் யார் பண்ணிருப்பா? சிஎஸ்எஸ் தான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணது இருக்கட்டும், பட் உள்ள இருக்கிற கண்டென்ட்டும் யார் பண்ணிருப்பா? HTML. இதை என்ன பண்ணிருப்பாங்க? 1 2 3க்கு வர்றதுக்கு ஓஎல்ல எல்ஐ போட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் பதில் 1 2 3 வச்சிருப்பாங்க. இது நம்ம படிச்சது. அண்ட் தென் ஓரமா ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க. அந்த இமேஜுக்கு பார்டர் வச்சது யாரு? சிஎஸ்எஸ். சரி, இது எல்லாம் சிஎஸ்எஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு பட்டனை அமுக்குனா ஒரு வேலை நடக்கணும். கரெக்டா? பட்டன் திரும்ப அமுக்குனா இன்னொரு வேலை நடக்கும். அப்போ ஒரு பட்டனுக்கே நீ 2 வேலை சொல்லியிருக்க. என்ன வேலைன்னா டிராப் டவுன் ஆகணும், அகைன் when I press the button drop up ஆகணும். ஸோ ஓகே, அப்போ இந்த வேலை நடக்குது பார்த்தியா? இங்கே தான் யார் வராங்க? ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு. இது வந்து ஒரு டூல் மாதிரி ஆக்சஸ் ஆகுதா? என் மவுஸ் தான் வந்து ஒரு டூல்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேனர்னு வச்சுக்கோ. அதை நான் வந்து லூஸ் பண்ணால் இப்படி ஒரு ஒர்க் நடக்கும், டைப் பண்ணால் இன்னொரு ஒர்க்கும். ஸோ இது ஒரு 2 டைப்பாக நடக்கிற ஒரு டூலுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறது யாருன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அந்த ஜாவா ஸ்கிரிப்டை இதை நீ தனியாக ஒரு கோடு எழுதணும். இப்படி கிளிக் ஆனால் டவுன் கீழே வா, இப்படி திரும்ப கிளிக் ஆனால் மேலே போ. ஸோ டவுன் அப் ஆகுங்கிறது சொல்றதே ஒரு வேலை நடந்தாகணும். எங்க? ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஜாவா ஸ்கிரிப்ட் எந்த பர்டிகுலரான இடத்துல நடக்கும்? இந்த டிராப் டவுன். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணாலும் அந்த டிராப் டவுன் ஆகுது, இங்கே கிளிக் பண்ணாலும் டிராப் டவுன் ஆகுது. ஸோ ஆனால் இப்போ இந்த வேற எங்கேயாவது கிளிக் பண்ணால் டிராப் டவுன் ஆகுதா? இந்த இடத்துல ஆகலை. அப்போ எந்த இடத்துக்கு தேவை, எந்த ஸ்டைலுக்கு பர்டிகுலராக தேவைப்படுது அந்த டிராப் டவுன் அப்படிங்கிறது சொல்றதும் யார் சொல்லுவாங்க? ஜாவா ஸ்கிரிப்ட் தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல, கலர் ரேண்டமாக போகிறது. அதில் நம்ம சொல்லியிருப்போம், HTML கிளாஸ் நேம் எழுதியிருப்போம். கிளாஸ் நேம் வச்சு அந்த ஐடியை கூப்பிடுவோம் தெரியுமா? ஐடியோ கிளாஸ் நேமையோ கூப்பிடுவோம்ல, கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல கெட் எலமெண்ட் பை ஐடி. எந்த ஐடி இந்த டிராப் டவுனுக்கு உண்டான தனியாக ஒரு கோடு எழுதி, நீ எழுதியிருப்பேல கோடு இப்படி டிராப் டவுனுக்குன்னு, இந்த பர்டிகுலரான ஐடிக்கு கிளிக் ஆனால் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் நடக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இதுக்கும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மேனுவலாக தான் எழுதணும். பட் இதையுமே பூட் ஸ்ட்ராப் கொண்டு வந்துட்டாங்க. அந்த கொண்டு வந்தது தான் எப்படி சொல்றாங்க? வித் பவர்ஃபுல் ஜாவாஸ்கிரிப்ட் பிளக்கின்ஸ். இந்த மாதிரி ஈஸியா இருக்கா? இதெல்லாம் டிராப் டவுன் ஆகுது, டிராப் அப் ஆகுது. இதுக்கு நீ எழுத தேவையில்லை, நாங்களே மேனுவலா ரெடிமேடா எழுதி உள்ள வச்சிருக்கோம். அததான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுவரை நான் சொன்னது உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? இல்ல திரும்ப நடத்தவா? ஓகே, ஜீனா ஓகே, இன்ஃபேண்ட் ஓகே, சச்சு ஓகே, அனஃபா ஜியோதர்ஷினி ஓகே, சூப்பர், ரைட், ஆல் ஓகே. இதுதான் இந்த சிம்பிளான டிராப் டவுன். which means ரெடிமேடா இருக்கிற சிஎஸ்எஸ் ஸ்டைல் பிளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ரெண்டும் தான் முக்கியமானது. HTML 1 2 இருக்கும், ஆனால் ரொம்ப தேவையில்லை. HTML நீ படிக்காமே இருந்தா கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. அது ஒரு சின்ன ஒரு தம்பி வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மாதிரிலாம், அது ஈஸியா எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஓகே, இதுதான் பூட்ஸ்ட்ராப்போட ஒரு முக்கியமான கான்செப்ட். இதுக்குள்ள நிறைய கோடு இருக்கும். அந்த கோடோட கிளாஸ் நேமும் ஐடியும் நீ கால் பண்ணியே உன் ஒர்க்கை பண்ணிக்கலாம். ரைட்டா? சரியா? அப்போ இதோட பிளாட்ஃபார்ம் எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு வெப்சைட்ல இருக்கு. சரி, வெப்சைட்ல இருக்கிற கிளாஸ் நேமை நான் எப்படி கூப்பிடுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு இங்க கோடு எழுதுறேன். ஸ்டைல வந்து நான் மேல ஒரு டேக் போட்டு எழுதி, ஒரே HTML இருக்கிறனால நான் ஜஸ்ட் இங்க கிளாஸ் நேம் போட்டா அது இங்க தான் இருக்குன்னு தெரிஞ்சு HTML போய் தேடி அந்த கிளாஸ் நேம் கால் பண்ணி ஒர்க் பண்ணுது. சரிப்பா. அப்போ ஒரு வெப்சைட்ல இருக்கிறத நான் எப்படி இங்க கொண்டு வர முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்ம ஸ்டைலையே நம்ம இன்னொரு ஃபைல்ல போட்டிருந்தாலும் இங்க என்ன பண்ணுவோம்? லிங்க், நேற்று நம்ம இந்த இது பார்த்தோம், லிங்க் REL அப்படின்னு போட்டு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்போம். ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அதே மாதிரி ஃபைல் அங்கதான்ப்பா இருக்கு, நீ போய் தேடிப்போ அப்படின்னு நேவிகேட் பண்ணி கை காமிச்சு விடுவோம். யார்கிட்ட? HTML-ட்ட. அப்போ ஒரு வெப்சைட்டுக்கு இருக்கு. அப்போ வெப்சைட் போகணும், ஒரு விஷுவல் ஸ்டுடியோ ஆப்பை விட்டு வெளியே போய் ஒரு ப்ரௌசருக்குள்ள போய் தேட போகணும் அப்படின்னா அவன் ஒரு லிங்க் கொடுத்துருப்பான்.
which is இங்க இருக்கு பாரு. ஸோ இன்ஸ்டால் வியா பேக்கேஜ் மேனேஜர், இன்க்ளூட் வியா சிடிஎன். இந்த இருக்க லிங்க் ஹெச்ஆர்இஎஃப், இந்த இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி உன்னோட ஹெட்டரில் போட்டுடணும். இங்கே போட்டுடணும். ரைட்டா? இது வந்து யாருக்கு, சாரி, இது யாருக்கு, சிஎஸ்எஸ்க்கு. அப்போ இந்த மாதிரி டிராப் டவுன் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. அப்போ ஜாவா ஸ்கிரிப்டும் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல போகணும். நேற்று நான் சொன்னேன், ஸ்கிரிப்டை காப்பி பண்றனாலே நீ வந்து பாடிக்குள்ள லாஸ்டா தான் காப்பி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இது ஒரு வெப்சைட் ப்ரௌசர்ல போய் எடுக்கிறதுனால நீ இங்கனே ஃபர்ஸ்டே கொடுத்துடலாம். அதனால நோ இஷ்யூ. இதை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு கதையா அப்படின்லாம் கிடையாது. இது ஈஸியாவே நீ இதில் போட்டு முடிச்சிடலாம். ரைட்டா? இது வந்து இன்க்ளூட் வியா சிடிஎன், அதாவது லிங்க் மூலியமா நீ வந்து ப்ரௌசரை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ நீ இதுக்குள்ள ரெடிமேடா நிறைய கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸை நீ இந்த லிங்க் மூலியமா உன் HTML-க்கு சொல்லிட்ட. உன் HTML என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் இருக்குப்பா, அதுல போய் நீ ஸ்டைலை தேடிக்கோ, அதுல போய் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட தேடிக்கோ அப்படின்னு நீ சொல்லி அனுப்பிட்ட. அதோட கோட் வேர்டு தான் இதெல்லாம். சரியா? சொன்ன உடனே நீ இங்க கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். ரைட்டா? இப்ப நான் சொன்னதுல யாருக்கும் டவுட் இருக்கா? அப்போ இன்ஸ்டால் வியா பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பூட்ஸ்ட்ராப் இந்த இதை காப்பி பண்ணி இங்கே போட்டு என்டரை தட்டின அப்படின்னா, ஒரு வந்து இப்போ நீ எப்படி ஃபைல் நேம் அப்படி வந்து செக்மெண்ட் பண்ற, இப்போ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நம்ம ஃபைல் நேம் போட்டு வருதா, அந்த மாதிரி ஒரு ஃபைல் நேம் போட்டு இந்த சைடு வந்துடும் எல்லாம். ஓகேவா? ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். விச் மீன்ஸ் ஒன்று லிங்கை நீ கனெக்ட் பண்ணி விடணும், இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஃபைல் நேம் போட்டு டவுன்லோட் பண்ண, ரெண்டுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் போதும், ரொம்பலாம் வேணாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று காப்பி பண்ணி நீ டவுன்லோட் பண்ணி தனி ஃபைலாக வச்சுக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு யூசேஜும் கிடையாது. நீ ரெண்டுல எது பண்ணாலும் ஒரே மாதிரி தான் நீ கோட் எழுதுவ. இப்போ நீ எப்படி கோட் எழுதுவ, என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், ஏன் ரெடிமேடா இருக்கிறத நான் எப்படி எடுத்து யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற கான்செப்டை இப்போ பார்க்க போறோம். சரியா? ஒன்று பேக்கேஜை டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா லிங்க் மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இது. இது முக்கியமா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த ரியாக்ட், இந்த வெப் பேக் இதுக்கு தான் யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்ங்கிற இதுக்குள்ள வாங்க ஃபர்ஸ்ட். சரியா? யா, ஓகே. எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள் வேணாம், நான் டாக்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட். சரி, டாக்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ குயிக் ஸ்டார்ட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி சும்மா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே நான் சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு லிங்கை காப்பி பண்ணி போகணும், அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. நீ நான் சொல்லி தான் கேட்கணும்லாம் இல்லை, இவங்ககிட்டே நீ கேட்டுக்கலாம். சரியா? ஸோ எப்படி இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பை இன்ஸ்ட்ரக்ஷனா டி இவ்வளோத்தையும் செக்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தேன்னா, இந்த லெஃப்ட்ல நான் காமிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நான் லெஃப்ட்ல காமிக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, ரெடிமேடா இருக்கிற சிஎஸ்எஸ் ஸ்டைல் வித் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே. சரியா? இதுல இருந்து நீ கோட் எடுத்துக்கலாம். அப்போ கோடை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன்லாம் விட்டுருவோம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கலர் அப்படின்னு ஒரு ஃபார்முக்குள்ள போறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு கலர் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு வைக்கலாம். இருக்கிறதுலே நீ சிஎஸ்எஸ் ஸ்டைல்ல நீ ஈஸியா பண்ணக்கூடியது கலர் தான். நீ ஒரு விஷயத்த பேக்ரவுண்ட் கலரை மாத்துன்னு சொன்னா நீ டக்குன்னு போயிட்டு கலர் எடுத்து பண்ணிடுவேன். அது ஒரு ஈஸியான விஷயம். பட் இருந்தாலும் இது ஒரு மேனுவலா ஒரு லிமிட்டடான ஒரு 3 ஃபேஸ்ல கலர் கொடுப்பாங்க. லைக் இப்படி பிரைமரி, இது செகண்டரி, இந்த மாதிரி ஒரு நேம் வச்சு கொடுப்பாங்க. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சரி, ஒவ்வொரு வியூல என்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போதான் வந்திருக்கான். ஆக்சுவலாக இதோட யூஐ வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த போட்டிருக்காமல வெர்ஷன் இதுதான் லேட்டஸ்ட்டு. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய அப்படியே நிறைய வரும். ஸோ டிசைன் அப்பப்போ மாற்றுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும்.
சரி பட்டன்ஸ் இருக்கும். சரி, இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னா, உன்னோட வெப்சைட்டுக்கு ஒரு பட்டன் வைக்கிற. சரியா? பட்டனை நீ அதுக்கு டிசைன் பண்ணா அவசியம் இல்லை, அங்க இருந்து பட்டனை கூப்பிடுற. நீ ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணிட்ட. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த முதல்ல எடுத்துக்கிறேன் இந்த கோடை, உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்க தான். ஓகேவா? இது நம்ம பார்த்தோம்னா ஷேடோ இது கான்செப்ட் தான். சரி, இப்போ பட்டனை பார்த்தீங்கன்னா இத்தனை பட்டன் இருக்கு. உனக்கு டெமோக்கு இப்படி காமிச்சிருவான், இவ்வளோ பட்டன் என்கிட்ட இருக்குப்பா. ஏன் இதுக்கு பேர்லாம் வச்சிருக்கான்னா, பிரைமரினா ப்ளூ கலர் வித் ஒயிட் டெக்ஸ்ட்ல வரும், செகண்டரினா அந்த ஆஷ் கலர் வரும், சக்சஸ்னா இது வரும், டேஞ்சர்னா இது, வார்னிங்னா இது, இன்ஃபோ லைட்டு டார்க்கு லிங்க், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரெடிமேடாகவே இருக்கும். அப்போ ரெடிமேடா இருக்கு அப்படின்னா இதை நீ ஜஸ்ட் இப்படி ஒரு காப்பி பண்ணா போதும். நான் இதை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு நம்ம கோட்ல இந்த டிவ்வுக்குள்ள போடுறேன். நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. வா, என்ன ஆயிருக்கு, இந்த வந்துட்டா பட்டன். அதே தான் நான் செகண்டரியோ இல்லை சக்ஸஸ் செகண்டரியோ காப்பி பண்ணுறேன்னு வை. இங்கே வந்து ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து கோடை கள்ள காப்பி அடிச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் இதுதான் வேலை, இவ்வளோதான். ஸோ பூட் ஸ்டாப் வந்து இதுதான். இவங்க இதான் பண்ணுவாங்க ஃபுல்லு. இதுலேயே பட்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய நேவ் பார்லாம் பாருங்க, ரெடிமேடாக ஜம்முன்னு வந்து நிற்பாங்க. இந்த வெறும் ஒரு பார் வச்சு எல்லாம். இந்த ட்ராப் டவுன் இருக்கா, ட்ராப் டவுன் ஆனால் அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஐடி, இந்த கிளாஸ் நேம் அண்ட் தென் பிளா பிளா. நீ இப்போ இந்த கோடை எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஒரு டிவ் வச்சுட்டு அந்த டிவ்க்குள்ள அப்படி அப்படி ஃபுல் கோடை காப்பி பண்ணால் இங்கே காணிக்கலாம். காப்பி டு கிளிப் கொடுத்தீங்கன்னா நேவ் பார் இந்த வந்துட்டு அழகா அங்கே இருக்கிறது அப்படியே வந்துடும். சரியா? இப்போ இதை நான் நேவ் பாரை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் ஹோமை கிளிக் பண்ணால் இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, ஹோமை நீ இங்கே தான் சர்ச் பண்ணணும். இந்த இருக்கு ஹோம். அப்போ ஹச்ஆர்எஃப் இருக்கிற இடத்துல நீ ஏதாவது ஒரு ஃபைலையோ இல்லை ஏதோ ஒரு லிங்கை நீ இங்கேனா கொடுத்துக்கலாம் ஈஸியாக. இதுதான் கான்செப்ட் நேவ் பார்ல. இப்படியே எல்லாமே டெக்ஸ்ட் பை ஃபீல்டாக ஸ்பேசிங் பாரு, ஸ்பேசிங்கு, சைஸிங்கு எல்லாமே இருக்கும். நீ மார்ஜின் டாப்பு மார்ஜின் இதெல்லாம் நீ மேனுவலாக எழுதுற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு வந்துட்டு நான் கிளாஸ் நேம் எழுதுற மாதிரி MT5 அப்படின்னா மார்ஜின் டாப் மேல இருந்து ஒரு, ஆனால் இது வந்து மேனுவலா 5 வரை தான் லிமிட்டு. 5 விட்டா 4, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1, அப்புறம் 0 இருந்தாலும் ஒன்று தான், அது இல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான். ஸோ இதில் மேக்ஸிமம் 5 வரை தான் போக முடியும். அப்போ என்னென்ன, அப்போ நம்ம சில இதுலலாம் மார்ஜின் டாப் எக்ஸ்ட்ராவாக கொடுப்போமா, அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், நீ அப்போ உன்னோட மேனுவல் ஸ்டைலை நீ யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் தனியாக கிளாஸ் நேம் போட்டு எழுதுவோம்ல அது மாதிரி. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த பட்டனை எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டைப் வந்து பட்டன் சொல்லிட்டாங்க. கிளாஸ் நேம் வந்து ஒரு நேம் அவங்களாவே ஜென்ரேட் பண்ணுவாங்க. பிடிஎன் செகண்டரி. ஸோ இந்த செகண்டரின்னு சொல்றது கலரை தான். இப்போ நான் அதை அழிச்சேன்னா அது கலர் போய் ஒரு ஜஸ்ட் ஒரு பட்டனாக தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் அது பட்டன் மாதிரி ஒன்று கிளிக் பண்ணால் தான் பட்டன் தெரியும். அப்போ பிடிஎன் செகண்டரின்னு கொடுத்தா இன்னொரு பேர். அப்போ நான் பிடிஎன் அழிச்சிட்டா என்னாச்சு, நம்ம நார்மலாக கிரியேட் ஆன பட்டன் மாதிரி வந்துட்டா இவ்வளோதான். அப்போ நீ இதுக்கு அடுத்து இன்னொரு டைப் கிளாஸை நீ அங்கேருந்து பூட்ஸ்ட்ராப்லேருந்து கூப்பிடுற அப்படின்னா இங்கேனே நீ டைப் பண்ணி தான் கூப்பிடணும். இது எப்படி கூப்பிடணும், எனக்கு தான் கிளாஸ் நேம் எப்படி தெரியும் அப்படின்னா, நீ இந்த டாக்ஸை தான் ரெஃபர் பண்ணணும். இந்த டாக்ஸ் டி ஒன்றுனா வரணும். ஓகேவா? இதுவரை சொன்னதில் புரிஞ்சுதா எப்படி கனெக்ட் ஆகி வந்துச்சுங்கிறது? யாருக்கும் டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே. ஓகேவா? சரி, ரைட், ஓகேடா. சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்தது இது சிம்பிளான ஒரு விஷயம், ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்றது. அப்புறம் இதை தாண்டி பூட் ஸ்டாப்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் உள்ளதான் இதுல எல்லாமே வந்துடும். விச் இஸ் அவர் மீடியா கொரி. இதுல தான் ரெஸ்பான்சிவான ஒரு கான்செப்ட் வருது, இந்த ரெஸ்பான்சிவ் உண்டான கான்செப்ட். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னா 576 பிக்சலுக்கு கீழே உள்ள
இது லைக் டிவைசஸ் மேக்ஸிமம் ஃபோன் தான். அப்போ இதுதான் டாட் வச்சு மென்ஷன் பண்ணிக்காங்க. இதெல்லாம் என்ன டாட் வச்சு மென்ஷன் பண்ணாலே கிளாஸ் நேம். அப்போ நீ இந்த கிளாஸ் நேமை எங்க நான் கால் பண்ணாலே போதும். சரியா? லெஸ் தென் 576 பிக்சலுக்கு கீழே இருக்கிற எல்லா டிவைஸுமே இது வந்து 100% என்ன பண்ணும், ஷூட் ஆகும், விச் இஸ் ரெஸ்பான்சிவா இருக்கும்னு அர்த்தம். அப்போ அதுக்கடுத்து ஸ்மால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 576 பிக்சல்னா நீ இந்த நேமும் அண்ட் தென் கண்டெய்னர் எஸ்எம் இந்த ரெண்டு நேமை யூஸ் பண்ண அப்படின்னா ஸ்மாலா இருக்கிற ஐ மீன் இதுக்கு மேல போகிற சின்ன பிக்சல் லைக் மினி பேடு, லேப்டாப்ல இருக்கிற சின்ன ஸ்கிரீனு, அப்புறம் ஐபேடு, இதுலலாம் வந்துட்டு அந்த பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளா விடும், பட் ரெஸ்பான்சிவா இருக்காது. சரியா? அதே மாதிரி மீடியம் இதை தாண்டி இன்னும் 720 பிக்சல் வரும்ல, இந்த இருக்குல்ல 720 பிக்சல், அதுக்கும் இந்த ஸ்மாலு எம்டி இந்த மூணும் யூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே யூஸ் பண்ணா ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். அப்புறம் லார்ஜ், எக்ஸ் லார்ஜ், டபுள் எக்ஸ் லார்ஜ் இந்த மூணுமே டிவி கணக்குல வரும். இந்த 720 பிக்சல் 1080p அண்ட் தென் இது 4K அந்த பிக்சல், இந்த பிக்சல் சைஸ்ல நம்ம டிஸ்பிளே சைஸ் கூட கூட இது எல்லாமே எடுக்கும். அப்போ நீ கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு ஒன்று கொடுத்தாலே ஆறுமே வந்து 100%ல தான் இருக்கு. அப்போ நீ ஃப்ளூயிட் கொடுத்துட்டாலே போதும், என்ன நடக்கும், சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது அப்டேட் ஆகிருக்கும், ரெஸ்பான்சிவ். இப்போ நான் வாயால் சொல்றது எதுவுமே உங்களுக்கு ஒரு 50% தான் புரியுமே தவிர ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வச்சு புரிய முடியும். ஓகேவா? இதில் நீங்கள் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண வேணாம் இப்போதைக்கு. இப்படிலாம் பிக்சல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. சரியா? நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறத பாருங்க, கிரிட். கிரிட் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பூட்ஸ்ட்ராப் கான்செப்ட். இப்போ நம்ம இந்த யூஐயே எடுத்துக்கோங்களேன், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இதெல்லாம் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல வருது. கரெக்டா? இதெல்லாம் அமைக்கிறது யாருன்னா இந்த கிரிட் தான். ஸோ இங்கே என்ன நடக்கு, ஒரு டிவ் கிளாஸ் நேம் கண்டெய்னர்னு கூப்பிட்டுருக்கான், டெக்ஸ்ட் சென்டர் எல்லாமே டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் படுத்திக்கோன்னு சொல்லும். இப்போ நான் அதை அழிச்சேன்னு வைங்க, சாரி இதில் அழிக்க முடியாது, வேற பிளாட்ஃபார்மில் அழிக்கலாம். சரி, நான் காப்பி பண்ணி அவங்க சொல்லித்தரேன். அண்ணா, சொல்லுடா. ஆனா இப்ப நீங்க பட்டனுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டீங்கல்ல, அதுல கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எதுலடா கலர் சேஞ்ச் பண்ணணும்? அந்த பட்டனுக்கு. இந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரியா? இப்போ அதில் தான் இப்போ நம்ம ப்ரைமரின்னு ஒன்று பார்த்தோம்ல. ஆக்சுவலாக பூட்ஸ்ட்ராப் வந்து அவங்களாவே ஒரு ஒரு கலர் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பட்டன்ஸ்ல எல்லாம் டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் தெரியுமா? இங்க இருக்கு, அந்த இருக்கு, இது பிரைமரி, இது கலர் பேரே பிரைமரி தான், இதுக்கு பேர் செகண்டரி, இதுக்கு பேர் இவ்வளோதான், லிமிட்டட் கலர் தான் என்கிட்ட. இதை தாண்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி லைக் இதை தாண்டி எனக்கு கலரை மாற்றணும்ப்பா அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா நம்ம எப்பவும் போல ஒரு கிளாஸ் நேமை கிரியேட் பண்ணிக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோன்னு வையேன். நீ அதுக்கப்புறம் மேலே போயிட்டு டாட் கலர்ஸ் அப்படின்னு வச்சு இதில் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் டென்ஸ் டு ரெட் அப்படிலாம் வச்சுட்டேன்னா அந்த கலர் வந்துடும், பர்பிளாக மாறிடும். என்ன அந்த கலர் பேர் என்ன வச்சு, ரிபக்கா பர்பிள், ஈஸியாக வந்துடும். இவ்வளோதான். பட் அவங்களா பூட்ஸ்ட்ராப் வந்து பிரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், டேஞ்சர் அப்படின்னு ஒரு லிமிட்டடான ஒரு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம எது பார்த்தோம், கிரிட் பார்த்துட்டோம். சரி, இப்போ ஒரு 3 காலம் இருக்குன்னு நாங்கள் வச்சுக்கோங்க மைண்ட்ல. இப்போ நான் அந்த 3 காலத்தை டெக்ஸ்ட் வரப்போறது எல்லாமே சென்டரா வரணும். இது ஒரு காலம், இது ஒரு காலம். மேல
ஓகே. ஸோ 3 காலம் இருக்கு. நான் அந்த 3 என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட் எல்லாம் சென்டர் படுத்தணுங்கிறேன். ஸோ அதுலயே வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் சென்டர்னு எழுதிட்டாங்க. இப்போ நான் அதை அழிச்சாலே தெரியும் அது சென்டர் ஆகாது, எல்லாம் காண இருக்கும். அப்போ ஜஸ்ட் நான் எங்கேயுமே ஸ்டைல் எழுதல, ஜஸ்ட் கிளாஸ் நேம் கால் பண்ணேன், வேலை நடந்துட்டு டெக்ஸ்ட் சென்டர். இந்த டெக்ஸ்ட் சென்டர்னு எங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதே பூட் ஸ்ட்ராப்ல நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கிளாஸ் அப்படின்னு எதையாவது டைப் பண்ணா அதே வந்துடும். டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் சென்டர்னு அடிச்சாலே அதுலேயே ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் வந்துடும். இந்த கிளாஸ் நேம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க, டெக்ஸ்ட் லெஃப்ட் டெக்ஸ்ட் சென்டர் இருந்தால் அதோட எக்ஸாம்பிளோடய கொடுத்துருவாங்க. நீ எந்த லைனில் இருக்கோ அதை காப்பி பண்ணி கிளாஸை மட்டும் நீ காப்பி பண்ணிக்கிட்டா போதும். டக்குன்னு எடுத்துகிட்டு போய் நீங்கள் உன் க்ரோமில் போட்டு மீன்ஸ் உன்னோட விஷுவலில் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ வந்து 3 காலம் இருக்குது. 3மே எத்தனை இதில் இருக்குது, ஒரே ரோ தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது 1 ரோ 3 காலம்ஸ் இருக்குன்னா நம்ம மேக்ஸோ நம்ம நாலேஜ் படி இதுதான் கரெக்டு. 1 ரோ 3 காலம். அப்போ 1 ரோவை ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஸ் நேம் வந்து ரோன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நான் இன்னொரு காலமை எடுத்தேன் அப்படின்னா இன்னொரு காலம் வச்சா 4வது காலமோ, அப்படியே இதில் எத்தனை காலம்னா கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டால் 12 காலம் வரை உன்னால கொண்டு வரேன். இப்போ 4 இருக்கா, 5 6 7 8 9 10 11 தான் இருக்கு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரை வரும். இந்த காலமை நீ இவ்வளவு தூரத்துக்கு பிரிச்சுக்கலாம். இன்கேஸ் நான் 13 ஒன்று போட்டேன் அப்படின்னா அது வரும், பட் ரெஸ்பான்சிவ்ல பிரச்சனை ஆயிடும். இவங்க கொடுத்துருக்கிற லிமிட் 12 தான். ஓகேவா? ஸோ அந்த 12 வைஸா நீ காலம் அப்படி பிரிச்சு போடலாம். அப்போ கிளாஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா சிம்பிளா இந்த கோல் 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 ரோக்கு ரோ அவ்வளோதான். இல்லை நான் இன்னொரு ரோ போடுறேன் அப்படின்னா நீ இன்னொரு ரோவையும் போட்டுக்கலாம். இன்னொரு ரோவில் இந்த மாதிரி 3 காலம். இல்லைப்பா நான் செகண்ட் ரோவில் நான் ஒரு 4 5 காலம் வைக்கிறேன் அப்படின்னா அதையும் நீ வச்சுக்கலாம். இப்போ மேலே 3 இங்கே 5 இது ஈஸியாக செக்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா? அதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவுட்புட்டுங்க இந்த ரோ ஒரே ரோவா வரணும், பட் இவ்வளவு தூரத்துக்கு வரணும், மிச்சம் இவ்வளவு தூரத்துக்கு இருந்தா போதும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அதையுமே ஹேண்டில் பண்றதுக்கு இந்த இருக்கு 1 ஆஃப் 2 2 ஆஃப் 2 1 ஆஃப் 3 2 ஆஃப் 3 3 ஆஃப் 3. இதை வந்து நம்ம இப்போ நம்ம இதே தான் இப்போ பார்த்தோம்ல அவுட்புட்ல இதே கான்செப்ட் தான். ஓகேவா? இதை தாண்டி காலம் வந்து இன்னும் டிஃபர் பண்ணலாம். இந்த போட்டுக்க முடியா, இது கொஞ்சம் வைடரா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலம் 6ன்னு போடுவாங்க. நான் சொன்னேன் 12 வரதான் மேக்சிமம் உன்னால பண்ண முடியும். 12 தாண்டி போச்சு அப்படின்னா பண்ண எடுத்துக்காது, அது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இதுதான் ப்ரொசீஜர். சரியா? இப்போ நீங்க அவுட்புட்டை பாருங்க. நான் இங்க வந்து 5 காலம் வச்சிருக்கேன். ஓகேவா? 12 5ஆ பிரிச்சா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு நான் 2 இதுக்கு 2 2 2 5s are 10. கரெக்டா? அப்போ இன்னொரு காலம் அப்போ சரியா மேல உள்ளதை எடுத்துரும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சரி இப்போ எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6. சரியா? இதை நான் ஐஃபன் போட்டு 2ன்னு வைக்கிறேன். ஓகேவா? அப்படியே தான் இருக்கும், பிகாஸ் 6 இருக்கு. சரியா? இப்போ இதுக்கு எல்லாரும் எப்படி நீ வந்து 12 வந்து எப்படிலாம் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நீ பார்க்கணும். சரியா? அப்போ நான் 12 வந்து 2 2ஆ பிரிச்சுக்கிறேன். 2 6 ஆர் என்ன 12. அப்போ கணக்குப்படி கரெக்டாக தான் இருக்கு. நீ வெறுமலை காலம் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பட் உன்னோட சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திர அப்படின்னா நீ நம்பர்ல மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கோட்ஸ் ஐஃபன் 2 3 மென்ஷன் பண்ணுவேன். இப்போ எனக்கு என்னன்னா இது மட்டும் ஓரளவுக்கு இவ்வளவு தூரம் பெருசா வரணும். அப்ப நான் என்ன பண்றேன், இதை 4ஆ மாத்துறேன். சரியா? 4ஆ மாத்தினோன்னு என்ன ஆயிட்டு இந்த காலம் இங்க இருந்து 4 12 இருக்க வேண்டிய 4 ஸ்பேஸ்க்கு வந்துட்டு, ஆனா இது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் போயிட்டு. பாத்தியா? நான் சொன்னது ஒரே ரோல தான் இருக்கணும், ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் போயிட்டு. அப்போ இது 4 + 2 + 6 7 8 9 10 11 12 13 14 ஆயிட்டு. 14 எக்ஸ்ட்ராவா 2 வந்தனால தான் அது அங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு.
கரெக்டா? அப்போ நீ ஏதாவது ஒரு இடத்த 12 பேலன்ஸ் பண்றதுக்காண்டி 4 2 5 6 7 8 9 10 11 12 13 14 ஆகுது. அப்போ ஒரு 2 நம்பரை நீ குறைச்சேன்னா ஒரே லைன்ல வரும். அப்போ நான் இந்த இடத்துல 1 இதுல 1 வச்சோன்னு இப்போ என்ன ஆயிட்டு, இது 3 இது 2 இது 2 இது 2 இது 1 1 ஒரே லைன்லயும் 12 நான் அடக்கியிருக்கேன், which is 12 தானே. அப்போ இது 4 5 6 7 8 9 10 11 12 12 லைன் வந்துச்சா அப்போ அது ஈக்குவலா இருக்கும். இன்கேஸ் நான் இதையும் நான் பெருசாக்குறேன் அப்படின்னா இதையுமே நான் ஒரு 5 கொடுப்பேன்னு வச்சுக்கோ. அப்போ அது எக்ஸ்ட்ராவா செகண்ட் லைனுக்கு வரதான் செய்யும். அப்போ 4 + 5 9 ஆயிட்டு இதுலயே. அப்போ நீ கண்டிப்பா 4 + 9 ஆனவுடனே நீ கண்டிப்பா 3 தான் காலம் வைக்க முடியும். அப்போ நான் வந்துட்டு இதுல 1 வச்சாலுமே என்னால ஒரு எக்ஸ்ட்ரா 2 காலம் வெளியே வரதான் செய்யும். பிகாஸ் இது ரெண்டும் ஆக்கிபை ஆயிருக்கு. அப்ப நான் கம்பல்சரியா என்ன பண்ணி ஆகணும், ஒரு காலத்தை நான் வெளியே எடுத்துதான் ஆகணும். வெளியே எடுத்தாதான் இது 4 இது 5 9 10 11 10 11 12. அப்ப நான் கண்டிப்பா ஒரு காலம் வெளியே எடுக்கிற நிலைமை வந்துட்டா அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு ரோவை கிரியேட் பண்ணி கீழே எழுதணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரோவை கிரியேட் பண்ணி நீ கீழே எழுதணும். இதுதான் அந்த காலம் வைஸா செக்மெண்ட் பண்றக்கூடிய ஒரு விஷயம். அண்டர்ஸ்டாண்டா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க முடியுதா? அஜிதா ஓகே சார். இதுலயே ஒரு மேக்ஸ் டைப் வருது பாத்தியா? மேக்ஸை கணக்கு வச்சு இந்த 12 படியா உன்னோட வெப்சைட்டை நீ 12 ஷீட் ஆஃப் 12 காலம் ஒரு ரோக்குள்ள நீ கொண்டு வந்த அப்படின்னா அது எந்த ஸ்கிரீன் சைஸ் டிவைசஸ்குள்ள போனாலும் ஈஸியா ஆக்சஸ் ஆகும். அதனாலதான் அந்த பூட் ஸ்டாப் கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ டுடேஸ் கான்செப்ட் படி இது போதும், இதுவே அதிகம் தான். நாளைக்கு வந்துட்டு நான் மிச்சம் இருக்கிற இந்த காலம்ஸ் கட்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டு நாளைக்கு வேணா செஷனை நியூவாக பிபிடி வைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பூட் ஸ்டாப்பை இப்படி காப்பி பண்ணி நம்ம எல்லாம் எழுத முடியுங்கிற கான்செப்டுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இதை தாண்டி ஒர்க்கில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ள ஒரு வாரமாக இருக்கும். அதை நாளைக்கு நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஓவர். எனி டவுட்?